السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 270. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 270ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضل ரஜாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 270ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகளை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இந்த பாடத்தில் நாம் 3 விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல இருக்கிறோம். அந்த 3 விஷயங்களில் முதலாவது விஷயம், இந்த புதிய பாடத்தலைப்பான இந்த பாபு ஃபضل ரஜாஇ என்ற இந்த தலைப்பு குறித்த ஒரு சின்ன அறிமுகம், அதனுடைய விளக்கமும் அர்த்தமும் அதனுடைய சின்ன அறிமுகத்தையும் நம்ம முதலாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த பாடத்திற்கீழ் தோதுவாக முசன்னிஃப் அவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வரக்கூடிய ஆயத்தான அந்த ஒரு ஆயத்தை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜிமாக்கள் என்ற விஷயங்களை பற்றி நாம் இரண்டாவதாக நம்ம பேச இருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த பாடத்திற்கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸான அந்த ஒரு ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, அது என்ன விஷயம் என்பதை பற்றி நம்ம மூன்றாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். அப்ப இந்த 3 விஷயங்களை பற்றி மாத்திரம்தான் இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இப்ப முதலாவதாக, இந்த புதிய பாடத்தலைப்பு, அதனுடைய தலைப்பு பேர் என்ன? பாபு ஃபضل ரஜாஇ, ஆதரவு வைப்பதின் சிறப்பு குறித்த பாடமாக இருக்கின்றது. யாரின் மீது ஆதரவு வைக்குதல்? அலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்குதல் குறித்த சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம். அப்போ அல்லாஹ்வின் மீது ஆதரவு கொள்ளுதல் என்ற அந்த பாடம், பாபு ரஜா என்ற பாடம் இதற்கு முந்தைய பாடமாக அமைந்தது. அதுல எக்கச்சக்கமான ஹதீஸுகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அந்த எல்லா ஹதீஸுமே அல்லாஹ்வின் மீது நீங்கள் ஆதரவு கொள்ளுங்கள், அல்லாஹுவை ஆதரவு வையுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பவர்கள் யார், அல்லாஹ்வின் மீது இப்படியெல்லாம் ஆதரவு வைக்குதல் என்ற விஷயத்தை பற்றி முழுமையாக பேசக்கூடிய செய்திகளாகவே அந்த பாடத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் அமையக்கூடியதாக இருந்தது. அப்போ அதெல்லாம் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தவர்கள் ஆதரவு வையுங்கள், அல்லாஹ்வின் மீது நீங்கள் ஆதரவு வைத்தால் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸின் மூலமாக பதிவு செஞ்சு தந்தாங்க. அந்த பாடம் அதை பற்றி பேசக்கூடிய பாடம். ஆதரவு என்பது என்ன, ஆதரவு யார் மீது வைக்கணும், அல்லாஹ் மீது வைத்தா அல்லாஹ் மீது வைத்துக் கொள்ள வேண்டும் முழுமையாக என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக அது அமைஞ்சிச்சு. ஆனா இந்த பாடம் என்பது அந்த அல்லாஹ் மீது ஆதரவு கொள்வதன் மூலமாக என்ன சிறப்பு இருக்கு. இப்போ நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் மீது ஆதரவு வச்சாச்சு, அல்லாஹ் மீது ஆதரவு வச்சா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், அல்லாஹ் நமக்கு என்ன வழங்கக்கூடியவனாக இருக்கிறான், எதை நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி நம்ம முன்ன வச்சா அந்த கேள்விக்கான ஒரு பதில் தான் இந்த பாடமாக அமையக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்கள், அதில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் இந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ என் மீது நீ ஆதரவு வைக்கின்றாயா, உனக்கு நான் இதை தருகிறேன். என் மீது ஆதரவு கொண்டு என்னை நீ நம்பி இருக்கின்றாயா, உன்னை நான் என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறேன். என் மீது நீ உனக்கான காரியத்தை நீ
பொறுப்பு சாற்றுகிறாயா, உன்னை முழுவதுமாக நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவன் வைத்த அடியார்களை வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவுக்கும் அல்லாஹு தஆலா எத்தகைய அந்த பலாபலனை தரக்கூடியவனாக இருக்கிறான், நான் அதற்கு என்ன கூலி தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த பாடத்திற்கு வரக்கூடிய அந்த ஹதீஸுகளின் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த பாடம் ஒரு ஆதரவு வைப்பது, அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பது குறித்த சிறப்பு பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது என்பதை நீங்க விளங்கியிருப்பீங்க. இப்போ இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகம். இப்போ இதற்கான முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ஆயத்திற்கான தர்ஜிமாவையும், இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸான அந்த ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது, இந்த ஆயத்தை வாசிக்கும் பொழுது நம்ம இப்போ பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 52வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 52வது பாடமாக இது அமைகின்றது. அப்ப இதுவரையிலும் நம்ம 51 பாடங்களை முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபு ஃபضலிர் ரஜாஇ, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பதின் சிறப்பு குறித்த பாடம் என்ற அர்த்தத்தில் அமையக்கூடியதாக இருக்கு. இப்ப இதற்கான விளக்கங்களையும் ஒரு சின்ன அறிமுகத்தையும் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இப்போ முஸன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து இந்த பாடத்திற்கு தோதுவாக ஒரு ஆயத்தினை கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். அந்த ஒரு ஆயத்திற்கான தர்ஜிமாவை இப்ப நம்ம பார்ப்போம் வாங்க. பாருங்க, قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இஹ்பாரன் செய்தி அறிவிக்குதலாக, அனில் அபதி ஸாலிஹி ஒரு நல்லடியாரை தொட்டும் செய்தி அறிவிக்குதலாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொன்னான். அப்போ இந்த ஒரு ஆயத்தானது ஒரு நல்லடியாரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான், ஒரு நல்லடியாரை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இப்ப என்ன, இப்படிப்பட்டவர்கள் ஒரு நல்லடியார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி சொல்லக்கூடியவராக இருப்பார் என்பதை அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்தை பாருங்க. وَأُفَوِّضُ أَمْرِي إِلَى اللَّهِ إِنَّ اللَّهَ بَصِيرٌ بِالْعِبَادِ فَوَقَاهُ اللَّهُ سَيِّئَاتِ مَا مَكَرُوا صدق الله العظيم. இப்போ இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா, وَأُفَوِّضُ أَمْرِي إِلَى اللَّهِ, அல்லாஹ்வின் பக்கமே என்னுடைய காரியத்தை ஒப்படைக்கின்றேன், நான் ஒப்படைக்கின்றேன் என்று அந்த நல்லடியார் சொல்வாராம். இன்னல்லாஹ, என்னும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆகிறவன், பசீரும் பில் இபாதி, தன்னுடைய அந்த அடியார்களை பார்க்கக்கூடியவனாகவே இருக்கிறான் என்று அவர்கள் சொல்வார்களாம். அப்போ ரெண்டு விஷயம். ஒண்ணு, என்னுடைய காரியத்தை நான் அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிடுறேன். அப்போ என் காரியம் சொன்னா எனக்கு நடக்கக்கூடிய அந்த நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நிகழுதோ, என்னுடைய முடிவுகள், நான் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள், நான் செய்யக்கூடிய இந்த செயல்கள், இது எல்லாற்றையுமே நான் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்ப இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக ஆக மாட்டேன், அல்லாஹு தஆலா எனக்கு பொறுப்பாக தான் ஆகுவான். அப்போ என்னை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா. எனக்கு எது ஹைரு, எது ஷர்ரு, எனக்கு எது நல்லது, எது கெட்டது என்று அறிந்தவன் அல்லாஹு தஆலா. எனக்கு எதை கொடுத்தால் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை அறிந்தவன் அல்லாஹு தஆலா. எனக்கு எதை கொடுக்காவிட்டால் அது நல்லதாக இருக்கும் என்பதையும் அறிந்த அல்லாஹு தஆலா. அத்தகைய அந்த அல்லாஹ்வின் பக்கமே என்னுடைய காரியத்தை நான் ஒப்படைக்கின்றேன் என்று அந்த நல்லடியார் சொல்வாராம். இன்னும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அந்த அடியார்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் படைத்த அடியார்களை அல்லாஹு தஆலா கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அந்த அடியார்களுக்கு என்ன வேணும் என்பதை அல்லாஹு தஆலா முழுமையாக தெரியும். அந்த அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போ அவர்கள், அந்த அடியார்கள் எல்லாம் அல்லாஹுடைய முழு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய படைப்பு இல்லையா? அல்லாஹ் படைச்சிட்டு சும்மா விட்டுற மாட்டான். ஒவ்வொரு படைப்பினங்களையும்
அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவனாக இருப்பான். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கவனித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பான். அப்போ ஒரு அடியார் அவர் ஒரு நன்மையை செய்கிறான்னு சொன்னா அதற்கான கூலி அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ ஒரு தீமையை செய்கிறாருன்னு சொன்னா அந்த தீமையும் அல்லாஹ் தஆலா பார்த்து அதற்கான தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ அவர் என்ன ஒரு நன்மையை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம செய்ய முடியாது. எந்த ஒரு தீமையை செஞ்சாலும் அல்லாஹ்விற்கு தெரியாம செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய பார்வை என்பது அடியார்களின் மீது இருக்கின்றது என்பது இதன் மூலமாக தெரிபடுகின்றது. அதனால தான் அந்த நல்லடியாரை சொல்வாராம், நிச்சயமா அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அவர் சொல்வார். இன்னும் ஃபவகாஹுல்லாஹு, இன்னும் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்து கொண்டான். செய்யாத்தி மா மக்கரு, அவருக்கு நிகழக்கூடிய அந்த தீங்குகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்து கொண்டான் என்றும் அவர்கள் சொல்வார்களாம். அப்போ அவங்களுக்கு நடக்கக்கூடிய தீங்குகளுக்கு அல்லாஹு தஆலா அவங்களை பாதுகாத்துப்பான். ஒரு தீங்கு வருதுன்னு சொன்னா அல்லாஹ் நாடாமல் அவரை அது அடைந்து விடாது. அப்போ ஒரு நபர் இன்னொரு நபரை கத்தியால குத்துறாருன்னு வைப்போம் உதாரணத்துக்கு. இப்ப கத்தியால குத்துறாருன்னு சொன்னா அல்லாஹுடைய நாட்டமின்றி அந்த கத்தி என்பது அந்த இன்னொரு நபருடைய அந்த உடலில் இறங்குமா? இறங்காது. அப்ப அல்லாஹ் அனுமதித்தாலே அந்த கத்தி என்பது அவருடைய உடலில் இறங்கக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் அவன் கத்தியால குத்தியும் அல்லாஹ் அந்த கத்தி குத்தக்கூடாது என்பதாக நாடிவிட்டாள் என்று சொன்னால் அந்த கத்தி குத்தாது. அப்போ அல்லாஹுதான் ஒருவரை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவருக்கு நடக்கக்கூடிய அந்த தீங்குகளில் இருந்தெல்லாம் அல்லாஹு தஆலா தான் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த அடியார்களை என்று அவர் சொல்லக்கூடியவராக, யாரு? அந்த அப்து ஸாலிஹ், ஒரு நல்லடியார் சொல்லக்கூடியவராக இருப்பார் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா திருமறையில் பதிவு செஞ்சு தருகிறான். அப்போ நம்ம நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு விஷயம் என்பது நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். என்னுடைய காரியத்தை நான் முழுவதும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடுறேன். அல்லாஹ் அடியார்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், என்னையும் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் அல்லாஹ்வே பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை அப்போ அல்லாஹ்வின் மீது முழுமையாக ஆதரவு கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆதரவை அல்லாஹு தஆலா இந்த ஒரு குர்ஆன் ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ இத்தகைய ஒரு சொல்லை சொல்லக்கூடியவர்கள் தான் நல்லடியார் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தருகிறான். பாருங்க, காஃபிர் 44, 45 சூரத்துல் காஃபிர்ல 44வது ஆயத்தாகவும் 45வது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்ற விஷயத்தை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்ப இதுதான் முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வந்த ஒரே ஒரு ஆயத்து. இப்ப இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அல்லாஹு தஆலா ஒரு அடியாரை குறித்த செய்தியை சொல்றான். ஒரு நல்லடியார், அந்த நல்லடியார் இப்படி சொல்லக்கூடியவராக இருப்பார், என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடத்தை ஒப்படைச்சிடுறேன், அல்லாஹ் அடியார்களை பார்த்து கொள்ளக்கூடியவனா இருப்பான், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு அல்லாஹ்வை பாதுகாக்கக்கூடியவனா இருப்பான் என்று ஒருவர் சொல்றாருன்னு சொன்னா அவருடைய நாட்டம் என்ன? அல்லாஹ்வின் மீது முழுமையாக அவர் ரஜா வைக்கிறார், அல்லாஹ் மீது அவர் ஆதரவு வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப என்ன நம்பிலாம் ஒண்ணும் கிடையாது, நான்லாம் இந்த உலகத்துல ஒண்ணும் செய்ய முடியாது, அல்லாஹுடைய ஆதரவு இல்லாம அல்லாஹுடைய ரஜா இல்லாம இந்த உலகத்துல வெற்றி பெற முடியாது, அல்லாஹுதான் எங்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹின் மீதே முழு நம்பிக்கை வைத்து முழு ஆதரவு வைக்கக்கூடியவராக இருப்பார். அவர்தான் யாரு? நல்லடியார் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி தந்தான். அப்போ ஒரு நல்லடியார் ஆக வேண்டும் என்று சொன்னால் ரஜா என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹு மீது ஆதரவு கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹு மீது ஆதரவு வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் நல்லடியார்களாக ஆகக்கூடும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி தந்தான் இல்லையா? அப்ப இந்த பாடம் அல்லாஹு மீது ரஜா வைப்பதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம். இப்ப அல்லாஹு மீது இந்த ஒருவர் ரஜா வைப்பதன் காரணமாக ஒரு நல்லடியார் என்ற அந்தஸ்தையே அவர் அடையக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா? இதுதான் அல்லாஹு மீது ரஜா வைக்கக்கூடிய சிறப்பாக இருக்கு. அல்லாஹ் மீது ஆதரவு கொள்வதன் மூலமாக அல்லாஹ்விற்கு நெருக்கமான ஒரு நல்ல சாலிஹான ஒரு அடியாராக ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? இதுதான் இந்த ரஜாவினுடைய சிறப்பு என்ற விஷயத்தை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம்.
அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முசன்னி பண்ணவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து நமக்கு இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்தார்கள். பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இந்த ஒரு ஆயத்திற்கான தர்ஜிமாவை முழு விளக்கத்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய முதலாவது ஹதீஸ் பாருங்க, 440வது ஹதீஸ். இப்போ இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 440வது ஹதீஸாக இது அமைகின்றது. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொற்றும் அந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்னஹு நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், காலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, கண்ணியமிக்க இன்னும் மகத்துவமிக்க அந்த அல்லாஹு தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அன இன்த வன்னி அப்தி பி, என்னை பற்றி என் அடியான் எண்ணுகின்ற பொழுது நான் இருக்கின்றேன். வான மஅஹு, இன்னும் அவனோடு நான் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஹைசு யத்குர்னி, அவன் எந்த ரீதியில் என்னை நினைவு கூறுகிறானோ அந்த ரீதியில் அவனோடு நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனாக இருப்பானா. அப்போ என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்பெல்லாம் அவன் சிந்திக்கிறானோ, என்னை பற்றி எப்பமெல்லாம் அவன் எண்ணம் கொள்கிறானோ அப்போ அவனோடு நான் வந்து இருக்கக்கூடியவனாக இருப்பேன். இன்னும் அவன் எந்த ரீதியில நான் ஆகியிருக்க வேண்டும், அதாவது என் அடியான் என்னை என்ன அளவிற்கு எண்ணத்திற்கேற்ப அந்த அவன் எண்ணக்கூடிய அந்த எண்ணத்திற்கேற்ப நான் அவனோடு இருக்கக்கூடியவனாக இருப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்வான் என்ற செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, வல்லாஹி, இன்னும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லில்லாஹு லல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆகிறவன், அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி, தன்னுடைய அடியானுடைய ஒரு தௌபாவை கொண்டு, ஒரு பாவ மன்னிப்பை கொண்டு சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான், அதிகம் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார் கேட்கக்கூடிய அந்த தௌபா, அவர் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பை கொண்டு அல்லாஹ் அதிகம் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார். யாரை விட? மின் அஹதிக்கும், உங்களில் ஒருவரை விட. எப்படிப்பட்டவர்? யஜிது, அவர் பெற்றுக்கொள்வார், லால்லதஹு, அவருடைய அந்த தொலைந்த பொருளை, அதாவது அந்த ஒட்டகத்தை அவர் பெற்றுக்கொள்வார், பில் ஃபலாத்தி, அந்த வனாந்தரத்தில், அதாவது வனாந்தரத்தில் தொலைந்து போன தன்னுடைய அந்த ஒட்டகத்தை பெற்றுக்கொள்வாரே, அத்தகைய உங்களில் ஒருவரை விட அல்லாஹு தஆலா சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம், நமக்கு சொந்தமான ஒரு ஒட்டகம், அது ஒரு வனாந்தரத்தை தொலைஞ்சிருச்சு, அது காணாமல் போய்விட்டது. இப்ப காணாம போய் திரும்ப அந்த ஒட்டகம் அதே இடத்துல கண்டறியப்பட்டா, திரும்ப அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அதை நம்ம பெற்றுக்கொண்டா அந்த அளவிற்கு சந்தோஷம் கொள்ளக்கூடியவர்களா இருப்போம். அப்போ அதை விட அல்லாஹு தஆலா ஒரு அடியான் தௌபா கேட்பதின் மூலமாக, பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காமித்தார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்வானாம், ஒமன் தகர்ரப இலைய, இன்னும் யார் என் அருகாமையில் நெருங்கினாரோ, ஷிபரன், ஒரு அடியால் நெருங்கினாரோ, அதாவது ஒரு அடி என் பக்கம் யார் நெருங்கினாரோ, தகர்ரபது இலைஹி, அவரின் பக்கம் நான் நெருங்குவேன், நெருக்கம் கொள்வேன், திராஅன், ஒரு முழமால் நான் நெருக்கம் கொள்வேன். அப்போ ஒரு அடிக்கு என்னை யார் நெருங்கினாரோ அவருக்கு ஒரு முழம் அளவிற்கு நான் அவரை நெருங்கக்கூடியவனாக இருப்பேன், அவரை விட நான் அவரிடத்துல விரைந்து செல்லக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறான். இன்னும் ஒமன் தகர்ரப இலைய, இன்னும் என் பக்கம் யார் நெருங்கினாரோ, என் அருகாமையில் யார் நெருங்கினாரோ, திராஅன், ஒரு முழம் அளவிற்கு யார் நெருங்கினாரோ, தகர்ரபது இலைஹி, அவரின் பக்கம் நான் நெருங்குவேன், பாஅன், 2 முழம் அளவிற்கு நான் அவர் பக்கம் நெருங்கக்கூடியவனாக இருப்பேன். இப்போ ஒரு முழம் அவரின் பக்கம் நெருங்கி வந்தா அவர் பக்கம் நான் 2 முழம் நெருங்கக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இன்னும் வைதா குபல இலைய, இன்னும் என் பக்கம் யார் வந்தாலோ, எம்ஷி, நடக்கக்கூடியவராக, அதாவது நடந்து செல்லக்கூடிய நிலையில,
அப்ப நடந்து என் பக்கம் யார் முன்னேறி வருவார்களோ அகபல் துயிலேஹி அவரின் பக்கம் நான் சென்று விடுவேன். உஹர்விலு நான் விரைந்து ஓடி வருவேன். அப்போ அவர் என் பக்கம் நடந்து வந்தான்னு சொன்னா நான் அவரை பக்கம் ஓடோடி செல்லக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அப்போ அந்த அடியான் என்னை நெருங்குவதற்கு முன்னால், அப்ப என்னை நெருங்குவதற்கு முயற்சித்ததான் அவன் ஒரு அடி எடுத்து வைக்கிறான், ஒரு முழம் எடுத்து வைக்கிறான், அப்புறம் ஒரு 2 முழங்கள் எடுத்து வச்சு நடந்து வரக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா அதற்கு முன்னதாகவே நான் அவனை அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பேன். அவன் என்னை நெருங்கி வரான் இல்லையா, அவன் என்னை நெருங்குவதற்கு முன்னால் நான் அவனை நெருங்கிக் கொள்வேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வான் என்ற செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்றாங்க. வஹாதா இன்னும் இதுவாகிறது லெஃபுது இஹதா ரிவாயாத்தி முஸ்லிமின் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரிவாயத்துகளுடைய அறிவிப்புகளுடைய ஒன்றாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அறிவிப்புகள் இருக்குமா இல்லையா, அந்த அறிவிப்புகளிலிருந்து ஒன்றாக தான் இந்த லெஃபுதானது இருக்கின்றது. இங்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எல்லாம் அவர்களுடைய அந்த லெஃபுது அவங்க அறிவிப்புகளிலிருந்து பல அறிவிப்புல ஒவ்வொரு மாதிரியாக அவர்களுடைய வார்த்தை மாறுபட்டு இருக்கும். அப்படி மாறுபடக்கூடிய அந்த பல ரிவாயத்துகளிலிருந்து இது ஒரு ரிவாயத்தாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் வதகத்தம ஷரஹுஹு இன்னும் அதனுடைய ஷரஹாகிறது, அதனுடைய விளக்கமாகிறது முன் சென்று விட்டது. ஃபில் பாபி கபலஹு இதற்கு முன்னால் உள்ள பாடத்தில் அது முன் சென்று விட்டது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்த இங்க சொன்னாங்களா இல்லையா, அல்லாஹ் சொல்லுவான் மன் தகர்ரப இலைய ஷிபரன் தகர்ரபது இலைஹி திராஅன் என்பதாக எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிறானா இல்லையா. அப்ப இந்த செய்தியெல்லாம் முன்னாடியே இந்த செய்திக்கான அந்த ஷரஹ், இந்த செய்தியுடைய கூடுதல் விளக்கத்தெல்லாம் நமக்கு சொல்லித் தருவாங்க. அந்த செய்தியெல்லாம் இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த பாடத்திலேயே சென்று விட்டது என்பதை நமக்கு இங்கு சொல்றாங்க. அது நமக்கு தெரியும். அந்த முன்னால் உள்ள பாடத்தில் இது பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். இந்த லெஃபுது மாதிரியே வரக்கூடிய சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் மாறுபடக்கூடியதாக இருக்கும். இப்ப அந்த ஹதீஸை நம்ம முடிச்சோமா இல்லையா அந்த பாடத்துல, அதை தான் இங்க சொல்றாங்க. அப்ப அதற்கான விளக்கம் எல்லாம் இந்த பாடத்திற்கு முன்னால் உள்ள பாடத்தில் முன் செல்லக்கூடியதாக இருக்கின்றது, முன் சென்று விட்டதாக இருக்கின்றது என்பதை இங்க நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக வருவிய இன்னும் ரிவாயத்து செய்யப்பட்டது ஃபிஸ் ஸஹீஹ் 2 ஸஹீஹான கிதாபில் இது ரிவாயத்து செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டது என்பதை நமக்கு இங்கு சொல்லுகிறார்கள். இன்னும் வஅன மஅஹு ஹீன யذ்குருனி எப்படி வஅன மஅஹு ஹீன யذ்குருனி என்பதாக அந்த ரிவாயத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, வஅன மஅஹு ஹைது யذ்குருனி என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரிவாயத்தின் மூலம் சொன்னார்கள். அப்ப அங்க வஅன மஅஹு ஹீன யذ்குருனி என்பதாக வந்திருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்ப அங்க ஹைது எங்க ஹீன என்பதாக பின்னூனி நூனை கொண்டு, அப்போ ஹைனவருக்கு நூன் இருக்கா, அந்த நூனை கொண்டு இது ஹைன என்பதாக வந்திருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ஒஃபி ஹாதிஹி ரிவாயத்தி இன்னும் இந்த ரிவாயத்துகளில் உள்ளது அது எந்த ரிவாயத்து, இந்த மேல சொல்லப்பட்ட இந்த அசல் ரிவாயத்து, இந்த அறிவிப்பில் உள்ளது ஹைசு என்பதாக உள்ளது என்பதை சொல்றாங்க. பிஸ்ஸாஇ சாவை கொண்டு, அப்போ சா என்பதை கொண்டு இங்க ஹைசு என்பதாக போடுறாங்க. ஆனால் இன்னொரு ரிவாயத்துல ஹைன என்பதாக நூனை கொண்டு வந்திருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்கிறார்கள். வகிலாஹுமா இன்னும் இந்த இரண்டுமாகிறது ஸஹீஹுன் சரியானதாகவே இருக்கின்றது, ஸஹீஹானதாக இருக்கின்றது. அப்ப 2 செய்தியும் கரெக்ட் தான். அப்போ எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஹைன எதுக்குருணின்னு இருக்குது, ஹைசு எதுக்குருணின்னு இருக்குது, ரெண்டுமே ஸஹீஹான கருத்துகள் தான் என்பதை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுதான் 440வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸானது இந்த ஃபதுலு ரஜா, இந்த ஆதரவு குறித்த சிறப்பு, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பதின் சிறப்பு குறித்த பாடத்தில் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அல்லாஹு தஆலா சொன்னானா இல்லையா, ஒரு அடியான் என் பக்கம் நெருக்கம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். என் பக்கம் ஒரு அடி நெருக்கம் கொண்டால் நான் அவன் பக்கம் ஒரு முழம் நெருக்கம் கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்ப அவன் ஒரு அடி அல்லாஹ்வின் மீது அவன் நெருக்கம் கொள்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அல்லாஹ்வை அடைவதற்கு அவன் முயற்சிக்கிறான்.
அல்லாஹ்வை அடைவ முயற்சிக்கிறானா அல்லாஹ் மீது அவன் ஆதரவு கொண்டதன் மூலமாக தான் அல்லாஹ்வை அடைவதற்கு முயற்சிக்கிறான். அப்போ அவன் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வின் பொறுப்பில் நான் இருக்கின்றேன். அல்லாஹ்விடத்தில் என்னுடைய காரியத்தை மொத்தமாக நான் ஒப்படைக்கின்றேன். அதனால் அல்லாஹ்வின் பக்கமே திரும்ப திரும்ப நான் மீண்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அடியான் ஓடோடி வரக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா அல்லாஹ்வின் பக்கம். அப்போ இத்தகைய இந்த ஆதரவு வைக்கக்கூடிய இந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சிறப்பு என்ன? இவர் வைக்கக்கூடிய இந்த ஆதரவின் சிறப்பு என்ன? அல்லாஹு தஆலாவை நெருக்கம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அந்த அடியான் என்னை நெருங்குவதற்கு முன்னால் நான் அவனை நெருங்கிக் கொள்வேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ இதற்கு காரணம் என்ன? அவர் வைத்த அந்த ரஜா. என் மீது அந்த அடியான் வைத்துள்ள அந்த ஆதரவு, அந்த ஆதரவின் காரணமாக என்னையே நான் அவனுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறேன். நானே அவன் பக்கம் நெருங்கி விடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறானா இல்லையா? இப்ப இந்த செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செஞ்சு தந்தாங்க. அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ரியாது ஸாலிஹீனுடைய இந்த 52வது பாடமான இந்த பாடம், இந்த பாடத்தை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு கீழே முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த முதலாவது ஆயத்து, இந்த ஒரு ஆயத்தை குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு ஆயத்திற்கான தர்ஜிமா விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்திகள், அதனுடைய தர்ஜிமாக்கள், முழுமையான விஷயங்கள் என்ற எல்லா செய்திகளையும் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 441வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜிமாக்கள், விளக்கங்களை எல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.